பெல்ட்க்கு ஷூ போடலாமா? இந்த பொம்மையோட ஷூ செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சோண்டி 8 ply அக்ரிலிக் yarn எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. அப்புறம் 7 செயின்ஸ் போட்டுக்கோங்க. யானை ஓர் பண்ணிக்கோங்க. ஹூக்லேருந்து 3rd செயினுக்கு போங்க. 1 2 3 அதில் போயிட்டு 2 half double crochet போடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 3 ஸ்டிச்சில் ஒன்னொன்லேயும் ஒரு half double crochet. கடைசி ஸ்டிச்சில் 7 half double crochet. அதுக்கப்புறம் இருக்கிற 3 ஸ்டிச்சில் ஒன்னொன்லேயும் ஒரு half double crochet. கடைசி ஸ்டிச், அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த செயினில் போய் 2 half double crochet. அப்போ அது போட்டதில் இந்த கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால அதை ஃபுல்லாக எடுத்துட்டு திரும்பி ஒர்க்கு போட்டிருக்கேன். இந்த ரவுண்டை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். செயின் 2க்கு மேலே இருக்கிற ஸ்டிச்சில் போய் ஓகே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ரவுண்ட் 2 போடுறதுக்கு செயின் 1 பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிற மொதல் ஸ்டிச்சில் 2 single crochet. ரெண்டாவது ஸ்டிச்சில் 2 single crochet. அடுத்து உள்ள 3 ஸ்டிச்லேயும் ஒன்னொன்லேயும் ஒரு single crochet. இப்போ இந்த பக்கம் இருக்கிற 7 half double crochet கிட்ட வந்துட்டுக்கோம். இதில் இருக்கிற ஒரு ஸ்டிச்லேயும் 2 single crochet, அதாவது 14 single crochet போடுவோம். இந்த இடத்துல 14 single crochet போட்டுட்டு வரேன். முன்னால் 14 single crochet போட்டுட்டேன். அடுத்து உள்ள 3 ஸ்டிச்சில் ஒன்னொன்லேயும் ஒரு single crochet. கடைசியாக இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஒன்னொன்லேயும் 2 single crochet. அவ்வளோதான், இதோட நம்ம ஷூவோட அடிப்பாகம் முடிஞ்சிருச்சு. சரியா இருக்கு. இப்போ இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடலாம். செயின் 1 போட்டு ஆரம்பித்தோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் ஆஃப் பண்ணிக்கோங்க.
அடுத்து செயின் 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த ரவுண்டில் ஸ்டிச்சஸ் வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்மளுக்கு ஒரு எட்ஜ் வரணும் அப்படின்றதுக்காண்டி இப்படி ஸ்டிச்சுக்குள்ளே விட்டுட்டு போடணும் ஒரு ஸ்டிச்சையும். இந்த இடத்துல இந்த முந்தின ரவுண்டில் நம்ம போட்ட மொதல் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு போட ஆரம்பிங்க. இதோ இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கோம். சுற்றி ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ். சுற்றி ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போட்டு வந்துட்டேன். இந்த செயின் 2வையும் சேர்த்து நம்மளுக்கு மொத்தம் 29 ஸ்டிச்சஸ் இருக்குது இந்த இடத்துல. இப்போ இதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் ஆஃப் பண்ணிக்கலாம். முடிச்சு போட்டு நூலை வெட்டிக்கலாம். இப்போ இன்னொரு கலரியான அந்த செயின் 2 போட்ட இடத்துக்கு மேலே உள்ள ஸ்டிச்சில் போயிட்டு இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு செயின் 2 போட்டுக்கோங்க. இந்த முதல் ரவுண்டுக்கு சுற்றி எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். எந்த டிக்ரீஸும் இல்லை. இனிமேல் நம்ம எப்பயும் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்டிச் போஸ்ட்டில் ஒர்க் பண்ண தேவையில்லை. ஸ்டிச் மேலே இருக்கிற இடத்துல தான் போய் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். இதே மாதிரி சுற்றி போட்டு வருவோம். இந்த ரவுண்டில் செயின் 2 28 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருப்போம் நம்ம. சுற்றி போட்டு வரேன். முதல் ரவுண்ட் போட்டு முடிச்சாச்சு. செயின் 2 போட்டு சுற்றி 28 ஸ்டிச்சஸ் போட்டு வந்துட்டோம். இப்போ ரெண்டாவது ரவுண்ட் போட ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த ரவுண்டை ஃபினிஷ் ஆஃப் பண்ணிக்கலாம். செயின் 2க்கு மேலே இருக்கிற ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த ரவுண்டை. திரும்பி செயின் 2 பண்ணிக்கோங்க. ஒரு 7 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுங்க. ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி 7 ஸ்டிச்சுக்கு போட்டுட்டு வரணும். செயின் 2 போட்டு 7 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிக்ரீஸ், இன்விசிபிள் டிக்ரீஸ் போட போகிறோம். அதனால் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. திரும்பி பக்கத்து ஸ்டிச்லேயும் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை புல் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ இந்த 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிக்ரீஸ். இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே ஹாஃப் டபுள் க்ரோஷேவாக போட போகிறோம். திரும்பி அதே மாதிரி இன்விசிபிள் டிக்ரீஸ் தான் போடுறோம். ஃப்ரண்ட் லூப், பக்கத்து ஸ்டிச்லேயும் ஃப்ரண்ட் லூப், யானை புல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுருங்க. அடுத்த ஸ்டிச்சில் 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே, திரும்பி அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிக்ரீஸ், ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ், ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு டிக்ரீஸ்,
இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு 7 ஸ்டிச்சஸ் இருக்கும். அது எல்லாத்துலேயும் ஒன்றுலேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு இந்த ரவுண்டை முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல 7 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இந்த ரவுண்டை ஃபினிஷ் ஆஃப் பண்ணிக்கலாம். செயின் 2க்கு மேலே இருக்கிற ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் ஆஃப் பண்ணியாச்சு. தேர்ட் ரவுண்ட் போடுறதுக்கு செயின் 1 பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதே ஸ்டிச்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். சிங்கிள் க்ரோஷே போட்டு ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல ஒரு 7 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். 3 4 5 6 7. இப்போ ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே டிக்ரீஸ் யான் ஓவர் பண்ணிக்கோங்க. முந்தின ரவுண்டில் போட்ட மாதிரியே இன்விசிபிள் டிக்ரீஸ் போடணும். பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ். ஹாஃப் டபுள் க்ரோஷே டிக்ரீஸ். அதுக்கப்புறம் 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே. இன்னொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே டிக்ரீஸ். இன்னொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே டிக்ரீஸ். மீதி இருக்கிற எல்லா ஸ்டிச்லையுமே சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த ரவுண்டை ஃபினிஷ் ஆஃப் பண்ணிக்கலாம். மொத்தம் 6 சிங்கிள் க்ரோஷே இந்த இடத்துல வருது எனக்கு. இந்த செயின் 1க்கு மேலே இருக்கிற ஸ்டிச்சில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் ஆஃப் பண்ணி முடிச்சு போட்டுடலாம்.